ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் டாப் 5 நமக்கு நியூஸ் வந்துருச்சு. ஸோ ஜாக்லினுக்கு ஒரு கிடைத்த மாபெரும் வெற்றியாகத்தான் நான் இதை கண்டிப்பாக பார்க்குறேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ் கிராண்ட் ஃபினாலே இன்னைக்கு வேறு லெவலில் செலிப்ரேஷன் மோடு பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே பயங்கர ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ குறிப்பாக வின்னர் தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ரன்னர் ஈஸியாக சொல்லிடலாம் எல்லா சீசன்லேயும். பட் போன 2 சீசனில் தான் பார்த்திங்கன்னா வின்னர் அர்ச்சனாங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த வட்டம் வின்னர் முத்துக்குமரன் தெரிஞ்சிருச்சு. ரன்னர் யார், மணிச்சந்திராவா, மாயாவா, ஏகப்பட்ட இது இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீசனில் சௌந்தர்யாவா, விஷால் அஃபிஷியலில் ஓட்டுப்படி இருக்குன்றாங்க. பட் சேதுபதி அவர்கள் புஷ் பண்ணுறாரு சௌந்தர்யா நம்ம சொல்லியிருந்தோம். கடைசி சேதுபதி அவர்கள் பார்த்திங்கன்னா மக்களுடைய ஓட்டுக்கு மதிப்பளிக்காமல் சௌந்தர்யாவை புஷ் பண்ணியிருக்காங்க செகண்டுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா செகண்ட் பிளேஸ்க்கு டிசர்வ்டான்னு கேட்டிங்கன்னா நோ, எ பிக் நோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா பிஆர் வச்சுக்கிட்டு இந்த ஷோவை ரன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸில் மிச்சவங்களாம் போட்டு அடித்து ஒரு மாதிரி ஒரு டர்ட்டி கேம். மற்றபடி வேறு எதுவுமே கேமில் ஒரு பேச தெரியாது, ஒழுங்காக பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வையாக ஒரு சென்டென்ஸ் சொல்ல தெரியாது, டாஸ்க் ஆட தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் அந்த க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதை மட்டும் வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி 4-5 வச்சுக்கிட்டு அதை வச்சே ஓட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதை வச்சு மக்களுடைய மனதை பிஆர் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க 2வது இடத்துக்கு முன்னேறினது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஃபேர் ஆக்சுவலி. பட் கம்பேர்ட் இந்த லிஸ்ட்டு பவித்ரா, ரயான் மற்றும் நம்ம சௌந்தர்யா, விஷால் கம்பேர் பண்ணும் பொழுது ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா தீபக், மஞ்சரி, அருண் இந்த மாதிரியான ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ்லாம் வெளியே இருக்கும் நிலையில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுடைய ஓட்டின்படி தான் கடைசி முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் விஷாலை ஏன் செகண்டுக்கு புஷ் பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா ஓட்ஸின் அஃபிஷியலில் பார்த்திங்கன்னா விஷால் தான் 2வது இருந்தார் அப்படிங்கிறது சொன்னாங்க. பட் சேனல் விஷால் ரீடைன் பண்ண நினச்சாங்களா, இல்லை விஜய் சேதுபதி சௌந்தர்யா புஷ் பண்ணாரா, இல்லை சேனல் விஷாலை டவுன் பண்ணி சௌந்தர்யா புஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்களா, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு இருந்தது, அதாவது சௌந்தர்யா செகண்ட் ஓட்டு இருந்துச்சு, விஷால் புஷ் பண்ணி செகண்டு கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா தெளிவான கிளாரிட்டி இல்லை, நம்ம அங்கே இல்லை. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேச முடியாது. ஸோ இது வரைக்கும் நடந்த வின்னர் அண்ட் ரன்னரில் எந்த ஒரு ஓட்டும் பார்த்திங்கன்னா மாற்ற மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப பிலீவ் பண்ணுவோம் நம்ம. அஃபீஷியலில் முத்துக்குமரன் நம்பர் 1, அஃபீஷியலில் சௌந்தர்யா நம்பர் 2, விஷால் நம்பர் 3 அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுவோம். ஆனால் நம்பர் 3 விஷாலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தான், ரன்னரும் அதிகம் தான். எனக்கு தெரிஞ்சு ரயானுக்காச்சும் ரன்னர் கொடுத்துருக்கலாம். பட் கம்பேர் டு சௌந்தர்யா நாள்லேருந்து இருக்காங்க அப்படின்றதுனால மேபி சௌந்தர்யாவுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அடிப்படையில் மொத்தம் பார்த்திங்கன்னா அது சௌந்தர்யாவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது, ஓட்டின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ உறுதியானது ரன்னர். ஓட்டிங் ஆர்டர் படி 1 பார்த்திங்கன்னா முத்துக்குமரன், 2 நம்ம சௌந்தர்யா, 3 பார்த்திங்கன்னா விஷால், 4 பவித்ரா, 5 ரயான். ஸோ இதுதான் சரி. இதில் ஜாக்லினுக்கு என்னங்க வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாக்லின் ஆசைப்பட்டது 2 பேர் தான் ஜெயிக்கணும்ன்ட்டு. ஒன்று பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முத்துக்குமரன், நான் இல்லைன்னா கப்பை முத்துக்குமரன் தான் தூக்கணுன்னாங்க, முத்துக்குமரன் வின்னு. அப்படி இல்லைன்னா சௌந்தர்யா ஜெயிக்கணும், இல்லை ரயான் ஜெயிக்கணும்னாங்க. சௌந்தர்யாவும் உள்ளே வந்துட்டா 2வது இடத்துல. ரயானும் பார்த்திங்கன்னா 5வது இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ எல்லாமே அவங்களுக்கு வெற்றி தான். அவங்களும் இப்போ ரன்னருக்கு இருக்க வேண்டிய ஒரு பொசிஷனில் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஹாப்பியாக தான் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கூட ட்ரோஃபி கிடையாது. சௌந்தர்யாவுக்கு, ஜாக்லினுக்கு ஒரு ட்ரோஃபி கையில் இருக்குது அப்படின்றதுனால ஜாக்லினுக்கு இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றியாக கண்டிப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கான கிராண்ட் ஃபினாலே. ரன்னர் வின்னர் நமக்கு தெரிஞ்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீசன் பார்த்திங்கன்னா இல்லாதது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் தான். பட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். டிஆர்பி வைஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது 50 நாளுக்கு அப்புறம். மற்றபடி ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சீசன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இருக்கிறதே ஒஸ்ட் சீசனில் நம்பர் 1 சீசன் 8 தான், 8th சீசன் தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இன் கேஸ் ஆஃப் டிஆர்பியில் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். பட் லெட்ஸ் டாக் 6 சீசன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ், குட் பை.